Raghavi's birthday gift revealing vlog. நான் வச்ச பேர். நான் ஐடியா கொடுத்தேன். Hi Kava Sister Families. என்னடா சக்தி பெட்டியோட உட்கார்ந்திருக்காங்க வீடு காலி பண்றாங்க. அப்படிலாம் இல்ல. ஆஃப்டர் லாங் டைம் நாங்க வந்து வீடியோ லாக் பண்ணோம். அதனாலதான் அதுவும் இந்த அம்மா பர்த்டே ஸ்பெஷல்னால ஆஃப்டர் லாங் டைம் நாங்க வந்து வீடியோ லாக் போட போறோம். அதனாலதான் அதாவது என்ன பெட்டின்னு நீங்க வந்து கேட்கணும். என்ன பெட்டினா இதெல்லாம் வந்து எனக்கு கிஃப்டா வந்த பெட்டி. அதனால தூக்கி சொல்லிட்டே இருக்கேன். நம்ம இந்த விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா என்னெல்லாம் கிஃப்ட் வந்திருக்கு, யார்கிட்ட எல்லாம் கிஃப்ட் வந்தது அப்படிங்கறதுதான் இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் கூட இருக்கு. ஒவ்வொரு கிஃப்டா நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். எனக்கும் இருக்கு உள்ள கிஃப்ட். ரெண்டு எனக்கு ரெண்டும் உனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது வந்து யார்கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்க ஃபேன்கிட்ட இருந்து வந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட், மோஸ்ட் கிஃப்ட் இதுதான். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போறோம். ஃபேன்ஸ் கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சுதான். இப்போ வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கறதுதான். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ். ஸோ அது ஹேண்ட்மேட் ஆல்பம் கிஃப்ட். ஹேண்ட்மேட் இதுல வந்து எங்களோட போட்டோஸ்லாம் இருக்கு. ஓபன் பண்ணு சீக்கிரம். கைத்தட்டு இது வந்து எங்களோட ஃபேவரட் போட்டோஸ்லாம் இருக்கு. ஹாப்பி பர்த்டே கொடுத்துருக்காங்க. இது ஹேண்ட்மேட் கிஃப்டான லைன்ஸ்லாம் எங்களுக்கு கண்டி எழுதி எங்களோட ஃபேன் தங்கச்சி எங்களுக்காக கொடுத்த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் கிஃப்ட். ரொம்ப ஸ்பெஷலா எல்லாமே செம்மையா இருந்துச்சு. வாஸ்னி அக்கா, ராகவி அக்கா என்றும் உங்களின் ரசிகை அண்ட் தங்கச்சி பை ஃபேன்ஸ் ரெடி. பை பேர் சொல்ல தங்கச்சி. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் என் தாய். தாய் என் தாயின் கிஃப்ட் வளர்மதி அம்மா எங்க அம்மா கொடுத்த கிஃப்ட். இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் வித் யூ ஆல். சுமார் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு எங்க அம்மாவுக்கு வந்து இப்படிலாம் பேசினா ஓடிடுவாங்க. சரி, ஒரு 4 ஷூ போட்டோ அனுப்பி இதை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா 1 முறைக்கு இந்த ஷூலாம் தேவையா அப்படின்னு கேட்டாங்க, அசிங்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் நானே அந்த ஷூ வேணாம் அப்படின்னு மறந்துட்டேன். நான் எங்க அம்மா அதை ஞாபகம் வச்சு என் தாய் குலம் எனக்காக தந்த இந்த கிஃப்ட் தான் எனக்கு இந்த ஷூஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலா எனக்கு ஷூஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லா மாடல் ஆஃப் ஷூஸும் எனக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுதான் ரொம்ப ஆசை. ஆக்சுவலா எனக்கு ஸ்லிப்பர்ஸ் விட ஷூஸ் தான் அதிகமா இருக்கும். இந்த பர்த்டே இவங்களுக்கு வந்து ஷூ மழை இன்னும் இருக்கு இந்த டப்பால நிறைய. என்னவோ டேட் பண்ணி ஷூ மேடம் நீங்க வாங்கிருந்தா அது இருந்தா நான் இப்படி இருக்க போறேன். என்ன அது இது வந்து இதுல வாங்க கிஃப்ட் இருக்கு. இந்த கிஃப்ட் அப்புறம் அந்த பெரிய இந்த கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. அது நான் சொல்லணும், எல்லாருக்கும் தெரியும். என்னோட வீல் கவர் சிஸ்டர்ஸோட மற்றொரு தூள். அது எனக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட். சம்திங் ஸ்பெஷல், மோர் ஸ்பெஷல். என்னோட ஆல்பம் இது. இப்படி காட்டுங்க அப்பதான் தெரியும். இதுதான் அவங்களோட சின்ன வயசு போட்டோ. 6 மந்த்ல எடுத்த போட்டோஸ்ல இருந்து நான் ஸ்கூல் எல்கேஜி படிச்சது, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சது, இப்ப எல்லாமே இருக்குல்ல. அதனால இது வந்து இது என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த போட்டோ. நான் இது இப்பதான் ஞாபகம் வருது. இது வந்து என் பர்த்டே அன்னைக்கு 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது உள்ள போட்டோ. பர்த்டே அன்னைக்கு எங்க அப்பா ஸ்டுடியோ கூப்பிட்டு போய் எடுப்பாங்க எப்பயுமே. அந்த மாதிரி இது வந்து நம்ம நினைவுகள்
ஃபர்ஸ்ட் நானும் தங்கச்சியும் மொட்டை போடணும். ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டுப்பாங்கல்ல அந்த இதுக்குள்ள. அவங்க தங்கச்சி சின்ன வயசுல அதுல நானும் இருக்கேன். அவங்க இவங்க இருக்காங்க கேமராமேன். இது வந்து எனக்கும் ஃபேவரட், என்னோட போட்டோஸ்ல அவங்களுக்கும் ஃபேவரட்ஸ். ஓ ஓவா அப்படிதானே சொன்னேன். இதெல்லாம் வந்து மேடம்க்கு ஃபேவரட்ஸ். எனக்கும் தான் சரியா முதல்ல மூஞ்செல்லாம் பார்த்து போதும். இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அப்படியே திரும்பி ஏன்னா இது வந்து நான் இதுல அழகா இருக்கேன். அதுதான் இதெல்லாம் கேவலமா இருக்கேன்னு ஒத்துக்கிறல்ல, அது போதும். சிவகுட்டி இது வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பிக். ஃபர்ஸ்ட்ல இல்ல, ஒரு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் பிக் வந்து நம்ம அங்க எஃப்எக்ஸ் காலேஜ் வாசல்ல நின்னு ஆமா அதெல்லாம் எடுத்தது. அது வந்து குரூப் போட்டோ. தனியா எடுத்தது வந்து பீச் கிட்ட நம்ம வந்து எடுத்தோம். ரோஜ் பார்க். அப்ப இது ஃபர்ஸ்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிக் இருக்குன்னு தெரியாம இருக்கா. இது கூட நான் இருந்துகிட்டேன். அவ்வளவுதான். Thank you. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல எங்களோட ஃபேன் தங்கச்சி, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சவுண்டா பேசு. அவங்க கிட்ட இருந்து வந்து அதே இந்த சத்தம் போடுவாங்க. அதே ஃபேன் தங்கச்சி கொடுத்த கிஃப்ட் தான் இதுவும். என்னோட பர்த்டேக்காக அவங்க வந்து நிறைய கோட்ஸ்லாம் நிறைய செலவு பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்குதான் நாங்க என்ன பண்ண போறோம். ஆக்சுவலா அவங்களுக்கு நாங்க எதுவுமே பண்ணல, என்ன பண்ணோம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க ரொம்ப எங்களை வந்து அவங்க ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க. அதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண் கலங்கிய பாதி. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்கூல் மெமரிஸ் தான் வருது. இந்த பொம்மை, இந்த கையில ஆக்சுவலா இது எல்லாமே வந்து அதே தங்கச்சி எங்களுக்கு பண்ண கிஃப்ட் தான். ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையா எங்களுக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா பர்த்டே எனக்கு தான் கிஃப்ட் 2 பேருக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க. அதுதான் ஸ்பெஷல். 2 பேருக்கும் அதுவும் ஒரே மாதிரி, எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம 2 பேருக்கும் எது சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து எங்க ஸ்லிப்பர்ஸ் லைஸ் எல்லாம் கரெக்டா அவங்களாம் அனலைஸ் பண்ணி ஒரு ஷூலாம் வாங்கி அவங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க எங்க 2 பேருக்கும் சேம். இது வந்து பிரேஸ்லெட் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கும்போது இதுதான் நானும் போட்டேன் பண்ணோம். அப்புறம் 2 பேருக்கும் சேம் பாத்தீங்களா, ஹார்டின் ராக்கெட். 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு இயரிங் செட் வாங்கியிருக்காங்க. நெயில் பாலிஷ் மேடம் அவங்க நெயில் பாலிஷை போட மாட்டாங்க உள்ள. அப்புறம் சாக்லேட்ஸ். இந்த சாக்லேட் ஹார்டின் சாக்லேட். இது வந்து யாரெல்லாம் சின்ன பிள்ளைல ரொம்ப ஃபேவரேட்டா இருந்ததுன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவும் டூயல் எல்லாமே டூயல் இருக்கு. இந்த அது என்ன சந்திரமுகி படத்துல காசுமால அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோம். அது மாதிரி வாட்சும் எங்களுக்கு வந்து சேம். எனக்கு பிளாக் சேம். எனக்கு ப்ளூ. இல்ல நானும் பிளாக் போடுவேன். சேம் வாட்ச். சண்டை போடாம பிரிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது கீச்சேனா அவங்க வந்து இந்த மாதிரி அடிச்சு கூடாதுன்றதுனால டீசென்ட்டா பேர் போட்டு சுபாஷினி அப்படின்னு சொல்லி அவங்க பேரையும் சேர்த்தே இதுல போட்டு கொடுத்துட்டாங்க. என்னோட மாஸ்டர் ஃபேவரட் திங் நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ண ஒரு ஆர்னமெண்ட். இது ஆர்னமெண்ட் தான். ஆர்னமெண்ட் தான். 2 பேருக்கும் கூலர்ஸ். 2 பேருக்கும்
போன வாரம் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு உடைச்சிட்டு மனவேதனையில இருந்தேன். அதே மாடல்ல அதே கலர்ல வந்து எனக்கு கிஃப்ட் வந்துச்சு. அது ரொம்ப ஹாப்பியா இந்த ஒரு மெமரிஸா அப்படியே தூண்டி கையில கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி ஒரு greeting card வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு greeting card. அதுவும் 2 பேருக்கும் அவங்களுக்கு சேர்ந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆகியும் அவங்க வந்து டேட்டோட மென்ஷன் பண்ணி நாங்க எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லும் அவங்க உட்காந்து எழுதி எங்களுக்காக ஒரு மெசேஜ் கியூட்டா நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். தாரவே மாட்டேங்க கையில அவள்தான் டைரி வந்து சீக்கிரட்னால யார்கிட்டயும் காட்டக்கூடாது. அட் லாஸ்ட் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்கூல் செட் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து டான்ஸ் சைஸ்லாம் கூட எக்ஸாக்ட் ஃபிட் எடுத்து 2 பேருக்கும் அதுவும் சேமா தான் நம்பரு. செஸ்ட் சைஸ் வந்து சேமா தான் எங்களுக்கு நம்பரு. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க கூட எங்களுக்கு தெரியல. சுத்தமா ஐடியாவே இல்லை எங்களுக்கு. அது 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு கலர்ல செட்டு. நாங்க இதான் டான்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அரிய வகை பவுல். ஏன் இதை அரிய வகைன்னு நான் சொல்றேன்னு சொல்லி ஒன்னும் இல்ல. பிறந்த நாள் அதுமா நேற்று போயிட்டு அக்கறை பீச்ல வந்து இந்த ரிங்கு போட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிங்கு போட்டு விளையாண்டு நான் ஜெயிச்சு வாங்கினது. ஜெயிச்சு மருமக மாதிரி ஆயிட்டேன் நீ. ஜெயிச்சு வாங்கினது மேடம். அவங்களோட கேமரா எங்க இருக்கு? இங்க பார்த்து நீ பார்த்து பேசுறேன் மேடம். ஏன் மேடம் இப்படி பண்றீங்க? ஒருத்தன் உங்க ஃப்ளோல பேச வரும்போது பேச விடுங்க. சரி சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பர்த்டே எப்படி போச்சு? இந்த வருஷம் பிறந்த நாளை முன்னிட்டு லீவ் கிடைக்கிறதுக்கே பெரிய போராட்டமா இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. செம்மையா அடி விழுந்தது. ஐயோ இதை கட் பண்ணிடலாம். சரி கட்டு இதுதான் மெயினா கட்டு. சரி ஆக்சுவலா இந்த பிறந்தநாள் வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அப்பா அம்மா வந்து ஊர்ல இருந்தாலும் அவங்களால இந்த வாட்டி வர முடியல. அவங்கள மிஸ் பண்ணேன். ஆப்வியஸா ரொம்ப மிஸ் பண்ணேன். தம்பி தங்கச்சி யாரும் இந்த வாட்டி வர முடியல. அவங்க என் ஃபேமிலியை மிஸ் பண்ணேன். வேற எந்த குறையும் இல்லை. அவ்வளவுதான். ரொம்ப ஹாப்பி. அதை வந்து மிஸ் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண விடாத அளவுக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுது. சார் நமக்கும் வந்து ஒரு புதுசா ஒரு தங்கச்சிலாம் இருக்காங்க, தங்கச்சி கிடைச்சிருக்காங்க. அவங்க நமக்காக வந்து இவ்வளவுலாம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணல, ஆனா அவங்க நமக்கு எல்லாம் இவ்வளவு லவ் காட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வந்து மீட் பண்றோம். நாங்க வாரோம், வந்து மீட் பண்றோம், என்ஜாய் பண்றோம். ஓகே. இன்னும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஹார்ட்லி விஷஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இத்துடன் நாங்க இந்த பர்த்டே கிஃப்ட் ரிவீலிங் வந்து நிறைவடைகிறது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. Bye. MJR மாதிரி பண்றீங்க. Bye to our Cover Sisters family. Thanks for all your love and blessings. Bye.